தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் சூழல் குறித்து நம்ம கலாய்வில் இருக்கிறப்போ தற்பொழுது திருவண்ணைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால அங்கு இருக்கக்கூடிய உறைவிட பள்ளிகளுக்குள் நள்ளிரவு வெள்ளம் புகுந்திருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த மாணவிகளை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் கனமழையால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறபடி அந்த உண்டு உறைவிட பள்ளிக்குள்ள இருந்த மாணவர்கள் தற்பொழுது எங்கு பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள சூழல்? வணக்கம் கௌதமி. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கால் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த அன்றாயநல்லூர் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் என மொத்தம் 200 பேர் படித்து வருகின்றனர். நள்ளிரவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உண்டு உறைவிடப் பள்ளியில் புகுந்த வெள்ள நீரால் மாணவ மாணவிகள் சிக்கியதால் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவர்களை ஒவ்வொருவராக பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். தற்போது அவர்கள் பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் பெற்றோருக்கு மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.